ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நேச்சர் வியூஸ் நிறையா தெரியுது, அதனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சேலம் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம். அது என்ன கோயில்னு பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல யாராச்சும் கோயில் பேர் தெரியாமல் போனாங்க பார்த்துக்கிங்களா? நாங்கள் மட்டும்தான். அதான் நாங்கள் மட்டும். சரி, கோயிலுக்கு போயிட்டு மற்ற வீடியோ பார்க்கலாம். இது மவுண்டெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மவுண்டெயின் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது. பச்சைமலை இருக்குது. மவுண்டன் பேர் எனக்கு தெரியல. தோப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமான மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வேப்ப மரம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் டோல்கேட்டை தாண்டி வந்திருக்கோம். அப்புறம் சேலம் கோயில் சைடு ஆத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லிட்டாங்க. என்ன சாமி இதுவும் தெரியாது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு இவ்வளோ போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நேச்சர் வியூஸ் நிறைய தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அப்படியே இந்த பக்கத்துலேயும் பார்த்தா இந்த அதுக்கு மாதிரி மவுண்டன் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இது பள்ளிப்புற வழி தானே? இது பள்ளிப்புற வழியில தான். நெய்வேலி, விருதாச்சலம், ஓகே, சிதம்பரம். அப்புறம் படி போட்டிருந்ததெல்லாம் படி நான் பார்க்கவே இல்லை. நான் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பண்ணல. யூடியூப்ல பாட்டு வைக்கலாம். எதுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்பாட்டிஃபை ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நான் காமிச்சிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வயல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வயல். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? வேணாம். அத்தையை காட்டில் போய் விட்டா எல்லா காட்டு மிருகத்தையும் சாப்பிட்ருவாங்க. ஆடு மாடு ஆடு ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அங்க இருக்கிற ஆடை போல சாப்பிடுவாங்க. ஆடு கோழி எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணாமல் காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகே, இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனைமரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நொங்கு வரும். நொங்கு வந்தால் நொங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல நொங்கு இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள்.
போயிட்டு இருக்கோம்? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? இந்த கோயிலுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கிறோம். எந்த கோயிலுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போ கோயிலுக்கு பக்கமாக கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மங்கி தொலை பயங்கரமாக இருக்குது. மங்கி வந்து ஃபோனை கீது பிடிக்கிட்டு போயிடும், பயமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கெல்லாம் வந்தோம்னா ஹீட்டே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அதனால் பெரிய பெரிய மரமாக இருக்கா, அதனால ஹீட் தெரியாது. நம்ம கேம்ப் போட்டுருந்தோம்னா நைட்டெல்லாம் காலையிலையோ. அது என்ன மரம்? அது என்ன மரம்னு தெரியாது. சரி சரி. என்ன மரம் தெரியலையா? சரி. பாருங்கம்மா, இந்த மரம் பனை மரம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. ஆமாம்மா, சூப்பராக இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. உங்க டைம் கிடைச்சா இந்த பிளேஸ் விசிட் பண்ணிருங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட போகிறோம். அன்னதானம் சாப்பிட்றதையும் சாமி கும்பிட்றதையும் ஃபோட்டோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தான் வந்து இப்போ பர்மிஷன் கேட்டு எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். விழாக்களில் வந்து பொம்மை கட்டினா குழந்தை பிறக்கும்னு ஒரு ஐதீகம். அது என்ன அந்த ஐதீகம்? அப்போ நம்புறது. என்ன பொம்மையை கட்டணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தை பொம்மை. அப்புறம் பூ வாங்கி கொடுக்கறனால வாங்கி கொடுக்கலாமா? பூ வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்க வாங்குற பூவா இல்லை நாம தான் வாங்கி கொடுக்கணும்? ஓ, நம்ம தான் நம்மனா மக்கள் தான் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்கிட்டீங்களாம்மா? வாங்கியாச்சு. ஒரு பிரசாதம் எத்தனை ருபீஸ்மா? 350 rupees. எத்தனை பிரசாதம் வாங்கணுமா? 1. ஒரு பிரசாதம் வாங்கிட்டோமா? சரிம்மா. அம்மா நாங்கள் இப்போ நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பர்ச்சேஸ் பண்ணிட்டு தண்ணி பாட்டில் வாங்க போகிறோம். ஓகே போகலாமா? கடைக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? புதுசாக வெரைட்டியாக வந்திருக்கு. எத்தனை பர்ச்சேஸ் பண்ணீங்க? கார் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு. ஓ கார் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தண்ணி பாட்டில் வாங்க வந்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.